ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி இட்லி இடில் ஊற்றி வேக வச்சிடலாம். அந்த கேப்பில் தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 2 மூடி எடுத்து இந்த மாதிரி திருகி வச்சுக்கலாம். திருகி வச்சிருந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி நல்லா சுட சுட இருக்கும்போதே இடியாப்ப கடையில் வச்சு புழிஞ்சால் தான் நல்லா சூடாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டாஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட். இந்த டாஸ்க் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இடியாப்பம் ரெடி. வாங்க இப்போ நம்ம இடியாப்பம் சாப்பிட்லாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கிறோம். ஸ்வீட் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.